Hi friends, welcome to Sri Sai Family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு பெரிய லாங் கேப் ஆகி போச்சு இல்லையா நமக்குள்ளார. மதுரையில் வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தாங்க ஒரு வழியாக வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நாங்கள் இங்கே வந்து மதுரையில் செட்டில் ஆகி ஆல்மோஸ்ட் 20 days ஆயிடுச்சு. வந்து ஒரு 1 weekக்குள்ளாரையே நான் செட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்குள்ளார பாப்பா 2 பேரும் சேர்ந்து என் ஃபோனை உடச்சிட்டாங்க. மொபைல் சர்வீஸ் போயிட்டு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் தாங்க என் கைக்கே ஃபோன் கிடச்சிது. அதனால தான் மதுரை ரொம்ப பெரிய ஊராக இருக்குது, நல்ல அனுபவமாகவும் இருக்குது. டிராஃபிக் கொஞ்சம் கம்பேர் டு திருச்சி திண்டுக்கல்லாம் விட டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். தென் விலைவாசி கொஞ்சம் அங்கேக்கும் இங்கேக்குமே நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் நாங்கள் இப்போ இருக்கிறது பைபாஸில் இருக்கிறோம். ஸோ தட் இங்கேருந்து நாங்கள் மெயினில் போய் தான் எதாக இருந்தாலும் வாங்கணும், விலை கம்மியாக வாங்கணும், சீப்பஸ்ட்டாக வாங்கணும் எல்லாமே அப்படின்னாக்கா ஹோல்சேலில் வாங்கணுன்னா இங்கேருந்து நம்ம விளக்குத்தூண் வரைக்கும் தான் போக வேண்டியதாக இருக்குது. நான் பைபாஸ்லேருந்து அங்கே போயிட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரங்காட்டியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு டைமு டிராஃபிக் மேனேஜ் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனாலே பக்கத்தில் இங்கே எங்கே இருக்குதுன்னு கேட்டு ஒன்று இது பண்ணிக்கிறது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே வீடு கிடைக்கிறதுக்கு கிடைக்குமா, நாங்கள் இங்கே தான் ஷிஃப்ட் ஆக போகிறோமான்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது எங்களுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியட். ஏன்னா எங்களுக்கு ஒரு 10 நாள் தான் இருந்தது. எங்களுக்கு ஆர்டர் போட்டு ஒரு 10 நாள் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் ஷிஃப்ட் ஆகணும். நிறைய காம்ப்ளிகேட்டட். என்னென்னா ஆனி மாதத்தில் குடி போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த 10 நாள் தான், ஆனி பிறக்க 10 நாள் தான் ஆச்சு. இன்னொன்று பாப்பாவுக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. எங்கே அட்மிஷன் போடுறது, உடனே போய் கிடைக்கணும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், இவருக்கு ஆஃபீஸ் போய்ட்டு நிறைய விஷயம் இருந்தது எங்களுக்கு. பட் நாங்கள் ஒரே ஒரு ஹோப் தான், பாபா நமக்குன்னு இவ்வளோ பெரிய ஊரில் கண்டிப்பாக ஒரு இடம் நமக்குன்னு கொடுப்பாரு, நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். நல்லபடியாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் இந்த ஊரில் வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்து நிறைய வீடெல்லாம் வெக்கேட்டாக இருந்தது. நாங்கள் போய் பார்த்தோம். பட் எதுவுமே எனக்கு வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கோ அவருக்கோ இல்லை. இந்த வீடு மட்டும்தான் இவர் வீடியோ காலில் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட காட்டினார். பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு மாதிரி லைவ்லிஹுட்டாக எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே இருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சில வீடு மட்டும்தான் நம்ம வீடுன்ற பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிறனால நம்ம தான் வீட்டில் இருப்போம். அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், சரௌண்டிங்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் எல்லாமே. எனக்கு இந்த வீடை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுக்கு ரொம்ப ஒப்பாக இருந்தது, ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஓகே, நம்ம இதை பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவல் ஹோம் தான் கேட்டோம், டபுள் பெட்ரூமோட. இன்னொன்று ஓனர் இங்கே இருக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஏன்னா ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குமோ, குழந்தைங்கள வச்சுருக்கோம், சத்தம் போடுவாங்க. இன்னொன்று 2 பைக்கு சைக்கிள் எல்லாம் குழந்தைங்கள்ட்ட நிறுத்துகிறோம், ஏதாவது சொல்லுவாங்களோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா இப்போ நாங்கள் திண்டுக்கல்லில் இருந்தப்போ எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் டைம் நாங்கள் திண்டுக்கல் திருச்சிகள் தாண்டி இங்கே வரப்போ கொஞ்சம் பயமாகுது. ஸோ இண்டிவிஜுவல் ஹோமாக இருந்தால் ஓகே, பக்கத்தில் நிறைய வீடுங்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கடவுள் நல்ல வீடாக நல்ல இடமா அமைச்சு கொடுத்தாரு. ஓனரும் இங்கே ரொம்ப நல்ல டைப். அவங்க வாடகை வீடுன்னு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம் இல்லையா. இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கெலாம் எதுவுமே குறையே கிடையாது, நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வாடகை வீட்டில் யோசிப்போம், நல்லா வாழ்ந்தவங்களாக இருக்கணும், நல்ல இடமா இருக்கணும், நல்லா ஹாப்பினஸ்ஸாக இருந்திருக்கணும் அந்த வீடுன்னா. அதே மாதிரி இங்கே ஒரு தாத்தா பாட்டி தான் இருந்தாங்களாமா அந்த வீட்டில். அவங்க பேத்தி தான் இப்போ எங்களுக்கு ரெண்டலுக்கு விட்டுருக்குறாங்க. அந்த அம்மாச்சி தாத்தா தான் இங்கே இருந்திருக்குறாங்க. எங்கள் அம்மாச்சி வச்சுருந்த மாதிரி வீட்டை பத்திரமா பார்த்துக்கங்க. அவங்க துளசி மடம்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணி வரலட்சுமி நோம்பெல்லாம் எடுத்து கும்பிட்ட வீடு இது. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப நல்லா எப்படி சொல்ல லக்கியஸ்ட் ஹோம், நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லபடியாக அந்த வீடை பார்த்துக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். வாடகை வீடாக இருந்தாலும் ரெண்டல் தானே அப்படின்லாம் நான் இருக்க மாட்டேன். நம்ம இருக்கிற வீடு நமக்கு பிடிச்ச மாதிரியும் லக்ஷ்மி கடாட்சமாகவும் வீடு இருக்கணுன்றனால நான் எல்லாமே பார்த்து தான் ஒன்று செய்கிறேன். அவங்களும் நீங்கள் என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்படி தான் நம்ம வீடு இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது. நம்ம சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.